students, good morning to all. Today 12th standard accounts unit 3 page number 93 எடுங்க. illustration 7th sum பாருங்க. நம்ம last classல illustration 6th sum வரலும் போனோம். இப்போ வந்து 7th sum பார்க்கலாம் பாருங்க. அதே சேம் மாடல் தான் இதுவும். இதை நீங்களே ட்ரை பண்ணலாம். அதாவது ஓப்பனிங் இயரில் இருக்கக்கூடிய கேபிட்டலுக்கு வந்து அவங்க என்ன பர்சன்டேஜ் கொடுத்துருக்குறாங்கன்னு கால்குலேட் பண்ணி போடணும். நெக்ஸ்ட்டு அடிஷ்னல் கேபிட்டல் எவ்வளோ மந்த்து 6 மந்த்தா 4 மந்த்தான்னு கால்குலேட் பண்ணி டோட்டல் பண்ண அவ்வளோதான். இதே இந்த 6th சம்மோட மாடல் தான் 7th சம்மும். இதை நீங்களே போடுங்க. இன்றைக்கி நாம் வந்து 8th சம் பார்க்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் பேஜுக்கு வாங்க. illustration 8 பாருங்க. சரிங்களா? சம்மை வந்து நல்லா ரீட் பண்ணி பாருங்க. From the following balance sheets of Shubha and Sudha who share profits and losses equally, இதை நல்லா பார்த்துக்குங்க. ஈக்குவலாக சம்டைம்ஸ் 2:3 அப்படி 5:2 3 இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இந்த சம்மில் நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க? ஈக்குவலாக அவங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸை ஷேர் பண்ணிக்கிறாங்க. இந்த பாயிண்ட்டை நீங்கள் வந்து நல்லா கவனிக்கணும். அடுத்தது கால்குலேட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அட் 6% ஃபார் த இயர் எண்டிங் 31st December 2017. அவங்களோட அக்கௌண்ட் எப்போ க்ளோஸ் பண்ணுறாங்க? December 31st. இப்போ இதுதான் சம் உங்களுக்கு. இதை நீங்கள் வந்து நல்லா ரீட் பண்ணி பார்த்துக்கணும். பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் 31st December 2017. இது மாதிரி டாபிக்ஸ் கண்டிப்பாக எழுதணும். இதை எழுதாமட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க் மைனஸ் பண்ணுவாங்க. லைபிலிட்டி சக்ஸஸ் இது வந்து சம்மு. நீங்கள் வந்து சொல்யூஷன் போடும்போது இதை நீங்கள் இங்கே எழுதலாம். சரிம்மா? இது என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டு சுபா எவ்வளோ கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க? 15,000. சுதா 20,000. கரண்ட் லைபிலிட்டிஸ் அவங்களுடைய கடன் தொகை 15,000. ஃபிக்ஸ்டு அசட் 30,000. கரண்ட் அசட் 20,000. ஆனால் கீழே ஒரு 2 லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்க்கணும். என்னென்னு பாருங்கள். ட்ராயிங்ஸ் ஆஃப் சுபா அண்ட் சுதா டியூரிங் த இயர் வேர் 2,500 அண்ட் 3,500. இடையில அவங்க ட்ராயிங்ஸ்னு என்னது? எடுத்தல். சொந்த செலவுக்காக அவங்க பிஸ்னஸ்லேருந்து எடுக்கிறாங்க ரெஸ்பெக்டிவ்லி. சரியா? ப்ராஃபிட் ஏர்ன்டு டியூரிங் த இயர் வாஸ் 15,000. அந்த ஆண்டோடைய வரும் அதாவது லாபம் எவ்வளோ? 15,000. எவ்வளோக்கு ஷேர் பண்ணணும்? இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸை ஷேர் பண்ணக்கூடிய அளப்போ தான் இந்த பர்சன் இதை பார்க்கணும். ஈக்குவலா அல்லது 2:3 3:2 என்னங்கிறத பார்க்கணும். இந்த சம்மில் ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த 15,000 நம்ம ஈக்குவல் பண்ணணும். இப்போ சொல்யூஷன் நீங்கள் வந்து நான் எக்ஸசைஸ் சம் கொடுக்கும்போது சொல்யூஷனுக்கு இந்த மாதிரி நீங்கள் பாக்ஸ் ஃபார்மேட் போட்டு தான் நீங்கள் சொல்யூஷன் போடணும். பாருங்கள். கேபிட்டல் ஆன் 31st December. இங்கே பாருங்கள் சம்மில் பாருங்கள். சுபா எவ்வளோ கொண்டு வந்திருக்குறாங்க? 15,000. இங்கே பர்டிகுலர்ஸ் 2 நேம் XY எது வேணால் இருக்கலாம். அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. 15 அண்டு சுதா எவ்வளோ கொண்டு வந்துருக்குறாங்க? 20. ட்ராயிங்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கணும்? இது வெரி இம்பார்ட்டன்ட். ஆட் பண்ணணும். என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ட்ராயிங்ஸ் ஆட் பண்ணும்போது 2,500 இங்கே பார்த்தோம் இல்லையா? இதுதான். இது 3,500. மற்ற டிரான்சாக்ஷனில் இங்கே நீங்கள் கொண்டு வர தேவை இல்லை. சரிங்களா? கீழே கொடுத்துருக்குற அட்ஜஸ்ட்மெண்ட்டை மட்டும்தான் நம்ம சொல்யூஷனில் கொண்டு வரணும். இப்போ சுதா எவ்வளோ? 3,500. இது 2 பேர்த்துக்கும் ஆட் பண்ணி போடுறோம். இப்போ எவ்வளோ கேபிட்டலு? 17,500 சுபாவுக்கும் 23,500 சுதாவுக்கும் வருது. லெஸ் பண்ணுறோம். எதை? ப்ராஃபிட்டை. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரூல்ஸ். இதை நீங்கள் மறந்துடக்கூடாது. எதை லெஸ் பண்ணோம்? ப்ராஃபிட் ஆல்ரெடி கிரெடிட்டட் அப்படின்னு போடணும். இங்கே கொடுத்துருந்தா வாஸ் அப்படின்னு கொடுத்துருந்தா இது பாஸ்ட் டென்ஸ். அதாவது கடந்த ஆண்டு முடிஞ்சது. அதாவது December 31st 2017க்கு முன் எவ்வளோ கிடச்சிருக்குது உங்களுக்கு ப்ராஃபிட்டு? 15,000 லெஸ் பண்ணணும்.
சரிங்களா? எவ்வளோ வருது? 15,000 ரெண்டு பேர்த்துக்கும் ஈக்குவலாக ஷேர் பண்ணும்போது என்ன பண்ணும்? டிவைடட் பை 2 அப்படிங்கிறப்ப என்ன வரும்? 7,500. அது ரெண்டு பேர்த்துக்கு ஈக்குவலாக போட்டுரும். இதே 2:3 அப்படின்னு இருந்தால் வேறு மாதிரி கால்குலேஷன் வரும். நான் அது உங்களுக்கு அடுத்த சம்மில் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். சரியா? அடுத்தது இது போட்டு இதை லெஸ் பண்ணி இங்கே போடும்போது கேபிட்டல் எவ்வளோ இருக்கும்? 1 January 2017 அப்போ சுபாவுக்கு 10,000 சுதாவுக்கு 16,000 இருக்கும். சரிங்களா? அடுத்தது இதுதான் ரொம்ப முக்கியம். கால்குலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் சுபா. இந்த ஃபைனல் அமௌண்ட் இருக்குது பார்த்தியா, நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதுக்கு தான் நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் வட்டி கணக்கு போடணும். 10,000 இன்ட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்குறாங்கன்னு சம்மில் பாருங்கள். இங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் மேலே 6%. அப்போ 6/100 போட்டிங்கன்னா எவ்வளோ வரும்? ஈக்குவல் டு 600. அடுத்தது சுதாக்கு ஃபைனலாக நம்ம ஒரு அமௌண்ட் போட்டோம் இல்லையா, அதுக்கு தான் போடுறோம். 16,000 இன்ட்டு 6/100. இப்போ ஓப்பனிங் கேபிட்டல்னு போட்டு இந்த மாதிரி அந்த ஃபைனலாக போட்ட அமௌண்ட்டுக்கு தான் இங்கேயும் போடணும். சுதாவுக்கு ஃபைனலாக கீழே போட்டிருக்குறோம் இல்லைங்களா, அந்த அமௌண்ட்டுக்கு 6% போடுறது. இதுதான் என்னது? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். சரியா? இதே மாடலில் தான் நம்ம 9th சம்மு கொடுத்துருக்குறாங்க. இந்த சம்மு வந்து உங்களுக்கு ஒர்க்கு, நீங்கள் தான் இந்த சம்மை போடணும். அடுத்தது 9th சம் இங்கே நெக்ஸ்ட் பேஜுக்கு வாங்க. 95க்கு இதே தான் இங்கேயும் போட்டிருக்குறாங்க. நம்ம ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்குறோம், சிலபஸ் முடிக்க முடியாது. ஸோ இந்த சம் ஃபுல்லாக நான் சொல்லி கொடுத்த அந்த 8th இல்லுஸ்ட்ரேஷன் சொன்ன அதே சேம் பேட்டர்ன் மாடல் தான். இதையும் நீங்கள் 8 and 9 எனக்கு போட்டு சென்ட் பண்ணணும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சென்ட் பண்ணுறதில்ல, அப்புறம் உங்களுக்கு வந்து மார்க் லெஸ் பண்ணிடுவாங்க, பார்த்துக்குங்க. அடுத்த பேஜுக்கு வாங்க. இதே மாடலில் தான் உங்களுக்கு வந்து எக்ஸசைஸ் சம் நான் கொடுக்க போகிறேன், பாருங்கள். எக்ஸசைஸ் சம்மில் 8th 1 9th 1 இது ரெண்டையும் நீங்கள் தான் போடணும். அதே மாதிரி எக்ஸாம்பிள் சம்லையும் 8 and 9 இந்த 4 சம்மையும் போட்டு எனக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். ஏதாவது புரியல, உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னு எனக்கு கால் பண்ணி கேளுங்க. எல்லாத்தோட ஹோம்ஒர்க்கும் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நான் மார்க் போட முடியும். சரிங்களா? இல்லைன்னா மைனஸ் மார்க் போட்டுருவாங்க, மார்க் குறைச்சிருவோம். சரிங்களா? இன்டர்னல் மார்க் கம்மியாயிடும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டவுட் இருந்தால் கேளுங்க. ஒரு ஃபேர் நோட்டு மாதிரி ஒரு நோட்டு, அக்கௌண்ட்ஸ் நோட்டு போட்டு எல்லா சாப்டரில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் சம் எல்லாமே நீங்கள் போட்டு வச்சுருக்கணும். நம்ம நேரில் மீட் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த நோட்டு சப்மிட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நான் ஃபுல் மார்க் கொடுக்க முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சம்ஸ் எல்லாம் போட்டு எனக்கு அனுப்புங்க. இல்லுஸ்ட்ரேஷன் 2 எக்ஸசைஸில் 2 சம், மொத்தம் 4 சம்ஸ் போட்டு எனக்கு நாளைக்கு மார்னிங்குள்ளே சென்ட் பண்ணிடுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.